கலை வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். ஓகே. என்ன ரொம்ப நாளாக உங்களை சமீபமாக சோஷியல் மீடியாவில் கம்மியாக தான் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட்லாம் ட்ரெண்டிங்கில் இருந்தீங்க. இப்போயே உங்களை பார்க்க முடியல. இப்போ பார்க்க முடியலன்னா, நான் சோசியல் மீடியா அதிகமா நான் யூஸ் பண்ணல. அதனால பண்ண முடியல. ஆ அதனால தான் பார்க்க முடியல. ஓகே. நீங்கள் இப்போ யூஸ் பண்ணாதனால நிறைய பேர் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லேட்டஸ்ட்டாக இப்போ வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகர் இருக்கார் இல்லையா? ஆமா. அவரை பற்றி ஒரு கான்ட்ரவர்சியில் ஒன்று போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியும். அது தெரியும். அந்த இஷ்யூ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதுக்கு அது என்ன கருத்து? கருத்துன்னா எப்படி கேட்குறீங்க? நீங்களும் யூடியூப்லேருந்து ட்ரெண்ட் ஆயிருக்கீங்க. இப்போ அவர் ட்ரெண்டாக இருக்காரு. இல்ல, நான் யூடியூப்லேருந்து ட்ரெண்ட் ஆனேன். அவர் இன்ஸ்டாகிராம்லேருந்து ட்ரெண்ட் ஆனாரு. ஓகே ஓகே. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். யூடியூப் வேறு, இன்ஸ்டா வேறுங்களா? ஆமா. எல்லா சோசியல் மீடியா ஆப்பும் ஒன்றும் இல்லைல்ல. அதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இல்லை, யூடியூப்லேருந்து வர்றது வேற, யூடியூப் வேற, இன்ஸ்டா வேற, டிக்டாக் வேற. ஸோ அதுலேருந்து ட்ரெண்ட் ஆகிறவங்க வேற. ஓகே. ஏன்னா அது அது ஏன் சொல்கிறேன்னா, யூடியூப்லேருந்து ட்ரெண்ட் ஆகிறது கஷ்டம். இன்ஸ்டாவில் ஈஸியாக ட்ரெண்ட் ஆயிடலாம். இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆகலாம் ஈஸியாக. ஓகே ஓகே, புரியுது. இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆகுறவங்க யூடியூப்ல ரீச் ஆக முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். அதாவது யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகினவங்க காலம் கடந்து நிற்கும். இப்போ ரொம்ப நாளைக்கு பேசப்படும், ஒரு 4-5 வருஷம் அந்த மாதிரி. ஸோ இன்ஸ்டாவிலேருந்து ட்ரெண்ட் ஆகிறவங்க வருவாங்க, அடுத்தது இன்னொருத்தங்க ட்ரெண்ட் ஆகிடுவாங்க ஒரு 10 நாள், ஒரு மாதத்துலேயே. புரியுது புரியுது. இப்போ லேட்டஸ்ட்டாக வாட்டர்மெலான் ஸ்டார் அவரை பற்றி ஒரு கான்ட்ரவர்ஷியல் மேட்டர் யூடியூப்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது என்ன மேட்டர் உங்களுக்கே தெரியும். ஸோ அதை பற்றி உங்களுக்கு கருத்தை மட்டும் பதிவு பண்ணுங்கள். ஆஸ் அ காமன் ஆடியன்ஸாகவும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராகவும் ரெண்டுமாவும் ஆன்சர் பண்ணுங்கள். இல்லை, நான் காமன் ஆடியன்ஸாக இதை நான் பதிவு பண்ணுறதுக்கு எனக்கு இது கட்டாயம் இல்லை. ஏன்னா நான் சோஷியல் மீடியாவில் உள்ளவனா இதை பதிவு பண்ணி ஆகணும். ஏன்னா இவர் இந்த மாதிரி பண்ணுறதுனால எங்களுக்கும் அந்த பேர் வரும்ல. ஸோ இவர் பண்ணுற தப்புனால இவர் பண்ணுற நடவடிக்கை எல்லா சோஷியல் மீடியாவிலையும் உள்ளவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாயிட்டோம்ல. ஸோ அதுக்காக தான் நான் பேசுகிறேன். அப்போ அவர் பண்ணுறது தான் தப்புன்னு சொல்கிறீங்களா? இப்போ இவங்க மேலே சரி, அவங்க மேலே தப்பு, நான் ரெண்டு பக்கமும் சொல்லவே இல்லை. நான் தப்பு சரியே நான் சொல்ல வரல, அதுதான் விஷயம். ஸோ எந்த பிரச்சனை நடந்திருந்தாலும் நம்ம நம்ம வளர்ந்து வரோம், சோசியல் மீடியாவிலேருந்து வளர்ந்து வரோம். அப்படிங்கும் போது அந்த பிரச்சனையை அனுசரித்து அந்த 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 பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும். எந்த அளவுக்கு சால்வ் பண்ணி அந்த இடத்த போக முடியுமோ அதுதானே பண்ணணும். அதுதானே வளர்ச்சி. இப்போ சோசியல் மீடியாலேருந்து வரோம். இந்த சோசியல் மீடியா வளர்ச்சி எதை நோக்கி போகுது? இப்போ நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம். இந்த வீடியோ ஒரு படத்தில் நடிக்கணும், அடுத்த கட்ட ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறணும், அப்படிங்கிறது தானே இதோட வளர்ச்சியே. இப்போ நம்ம சோசியல் மீடியாவில் போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ ஒரு டிவி சேனலில் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அதை பிடிச்சி அடுத்தடுத்து அப்படியே வரணும். அதில் இப்போ ஒரு ஆங்கராக வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அதில் பெஸ்ட் ஆங்கராக வரணும். அப்படி இப்படி அடுத்தடுத்த படி போகணும். நம்ம அங்கே போயிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தே போயிட்டு அங்கே பிரச்சனை பண்ணி மறுபடியும் யூடியூப் சேனலில் இன்டர்வியூ கொடுக்குறது, அதில் என்ன வளர்ச்சி இருக்குது? இப்போ அவர் வளர்ந்து படிப்படியாக போயிட்டு இருந்தார். ஸோ அது எனக்குமே கொஞ்சம் பொறாமையாக தான் இருந்துச்சு. ஆமாம், நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் இதாக இருந்தாலும். ஏன்னா நான் சராசரி மனுஷன் தானே, கடவுள் இல்லை. ஸோ கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு பண்ணுவார் அப்படின்னு நான் அதை இது பண்ணலை. எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு. என்னன்னா, தவளை தன் வாயாலே கேடுங்கிறது அவருக்கே பொருந்த மாட்டேங்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. மற்றபடி அவர் மேலே எனக்கு பெருசாக வெறுப்புலாம் கிடையாது. சின்ன சின்ன வெறுப்புகள் ஒரு சிலது இருக்கு. பெரிய அளவில் அவர் எனக்கு ஒரு என்ன இவர் அப்படி எனக்கு பிடிக்காத ஆளோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே. திவாகர்ன்றவர் ஒரு பிசியோதெரபி டாக்டராக இருந்து இப்போ இன்ஸ்டால வீடியோ போட்டு இப்போ சினிமாலே நடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஏதோ அவர்கிட்ட இருக்க திறமையை, ஏதோ ஒரு டேலண்ட்டை வச்சு ட்ரெண்டாகி வந்துட்டு இருக்காரு. அதான் என்ன திறமையை வச்சு ட்ரெண்ட் ஆகணும்? அவர் தான் இன்ஸ்டால அவரோட ஆக்டிங் ஸ்கில்லை வெளிப்படுத்தி சிவாஜி சார் மாதிரிலாம் நடிச்சு அவர் வந்திருக்காரு இல்லையா? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திவாகர் அவருக்கு திறமை இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். திறமை இருக்கு. என்ன திறமை இருக்கு? எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணாலும், எவ்வளோ பேர் திட்டுனாலும் அவர் செய்யற வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காரு. அதுதான் திறமை. மற்றபடி இந்த நடிக்கிறது, இந்த ஆக்டிங் பண்றது, அடுத்த சிவாஜி நான் தாங்கிறது அதெல்லாம் கிடையாது. அவருக்கு திறமை இருக்கு. அது நிறைய பேர் புரிஞ்சுக்கல. அவருக்கான திறமை என்னன்னா, நான் நினைக்கிறத 1000 பேர் 1,00,000 பேர் எதிர்த்தாலும் நான் நினைக்கிறது என்னவோ அதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒரு திறமை இருக்கு. நான் இல்லைன்னு மறக்கல. மற்றபடி எந்த திறமையும் இல்லையே. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ டாக்டராக இருந்து வந்தார். ஆனால் உண்மையாகவே அவர் டாக்டரா இல்லை ஆக்டரா
அப்படின்னு யாருக்குமே தெரில இன்னும். அவர் டாக்டர் கிடையாது, அவர் வந்து ஒரு பேஷண்ட். ஃபேஷன்னா பேஷண்ட் பேஷண்ட்டுங்களா? அதுதான் ஃபேஷன் சொல்கிறீங்களா? பேஷண்ட் அவர். ஓகே ஓகே. ஸோ நம்ம ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலையை வந்து கரெக்டாக செய்யணும். ஒரு நம்பர் 1 பிளேஸில் இருக்கணும். எனக்கு வந்து நிறைய வேலை தெரியும் அப்படிங்கிறதுலாம் சக்ஸஸ் கிடையாது. எப்படி சொல்கிறதுனா, எனக்கு வந்து இவ்வளோ திறமையும் இருக்கும் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரு டேலண்ட் கிடையாது. எனக்கு நான் ஒரு திறமை இருந்தாலும் எனக்கு இதில் நான் ஃபஸ்ட்டாக இருக்கேன், இதை நான் பண்ணுறேங்கிறது தான் திறமை. ஸோ அவர் பிசியோதெரப்பிலேருந்து இருந்தார்னா அதுலேருந்து அடுத்தடுத்த படி போயிருக்கலாம்ல. ஏன் ஆக்டராக இருக்கணும்? ஏன் வந்து அதாவது தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். அந்த மாதிரி தான் திவாகர் அவருடைய நிலைமை. ஓகே கலை, இதனால நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எதுக்காக இந்த வீடியோ எடுத்தீங்க சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. மக்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களுக்கு சொல்றதை தாண்டி திவாகர் அவரையும் சேர்த்தே சொல்கிறேன். ஏன்னா அவருக்கும் தெரியணும். குறிப்பாக கஷ்டப்படாத எந்த ஒரு விஷயம் வந்து கிடைச்சாலும் அது வந்து நமக்கு வந்து ரொம்ப நாள் நிற்காது, நிலையா இருக்காது. அது என்னுடைய கருத்து. அது இந்த இந்த பிரச்சனைன்னு இல்லை, பொதுவாக எந்த ஒரு விஷயமும் எளிதாக கிடைச்சா அது வந்து ரொம்ப நாள் நிற்காது. அதை கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இவரும் அதை மாதிரிலாம் வந்திருக்காரு தான், இல்லைன்னு சொல்லலை. ஸோ சீக்கிரம் ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதை வந்து சீக்கிரம் தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இது வந்து என்னுடைய கருத்து. அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துல இருக்கிறோம்னா சகிப்புத்தன்மை ரொம்ப தேவை. ஆத்திரப்படுறது வந்து யார் வேணாலும் பண்ணலாம். கோவப்படுறது வந்து சொல்லப்போனால் வந்து எது வேணாலும் கோவப்படும். ஆனால் வந்து அதை கட்டுப்படுத்தி சகிப்புத்தன்மையோடு இருந்து அடுத்த கட்டம் போகிறது தான் வளர்ச்சி. அதுதான் கரெக்டாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.